ஃபேமிலி, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, என்னோட வேகமன் ட்ரிப் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வேகமனை நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் வந்து 2 days வந்து வேகமன் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த vlogல நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சேனலில் வந்துகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கும் வீடியோ போடுறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து வேகமன் வந்து நாங்கள் மெயினாக வந்ததுக்கு ரீசன் வந்துட்டு, ஸோ என்னோட பாய்க்கு வந்து ஹீஸ் டர்னிங் 1. ஸோ அதனால தான் நாங்கள் இன்றைக்கி வந்து வேகமன் பிளான் பண்ணியிருந்தோம். வேகமனில் வந்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பிளேசஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸோ ஜிப்லைனிங் இருக்குது, ஒரு 2-3 ஸ்பாட் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு 2 daysல கவர் பண்ணிடலாம். ஸோ 1 year வந்துட்டு நம்ம எங்கேயுமே போயிருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ பேபி ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். ஸோ அதனால் அதுக்கெலாம் வந்து சேர்த்து வச்சு நம்மளுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்காக நாங்கள் வந்து வேகமன் பிளான் பண்ணியிருந்தோம். பக்கத்துலேயே வந்துட்டு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பேபி வச்சுட்டு நம்ம வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நம்மளுக்கும் ரொம்ப கஷ்டம், அவங்களையும் ரொம்ப வந்து போட்டு ட்ராவல் பண்ண வேண்டாம், கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீட்டிலேருந்து ஒரு 6 hour ட்ராவல் தான் எங்களுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு மார்னிங் கிளம்புனோம், ஆஃப்டர்நூன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஆஃப்டர்நூன் வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து லஞ்ச் வந்துட்டு இங்கேயே வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டோம். ஸோ வந்து லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ வந்து தூங்கி எந்திரிச்சாச்சு. இங்கே வந்து கீழே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து 2 ரூம் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதனால் வந்துட்டு எங்களுக்கு வந்து இன்டர் கனெக்டடாக நீங்கள் ரூம் டூர் வந்து நான் கடைசியில் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் இப்போ ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு டைம் வந்து ஐ திங்க் 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து 2 o'clock ரீச் ஆனோம். ஸோ கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலில் போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ கிளம்பிட்டோம். ஸோ ஸ்விம்மிங் பூலுக்கு நீங்களும் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. டீ டைமில் தான் வந்து விசிட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு ஸ்விம்மிங் பூல். சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டே டைமில் வந்து நம்ம எங்கேயாவது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னு சுற்றி பார்ப்போம். ஸோ அதனால் ஈவினிங் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்நாக்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நிறைய ஸ்நாக் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு, வெஜ் ரோல், டீ, காஃபி அந்த மாதிரி. ஸோ பேபி வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறனால இந்த மாதிரி ஃபேமிலியோடு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கும் வந்துட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ ஏதாவது அவுட்டோர் விசிட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ரெசார்ட்டில் வந்து பூல் இருக்கிற பிளேஸாக பார்த்து நீங்கள் விசிட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு மைண்ட் ரொம்ப காமாக இருக்கும், ரிலாக்ஸிங்காக இருக்கும். அண்ட் தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. பார்க்க தான் வந்துட்டு கிளைமேட் வந்துட்டு ஆஃப்டர்நூன் வந்துட்டு கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. டைம் ஆக ஆக நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியும் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது, கிளைமேட்டும் சுற்றி வந்து செமையாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக பனி. ஸோ நல்ல பனி இறங்க நம்மளுக்கு தண்ணியில் நிற்கவே முடியல. ஸோ நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் புக் பண்ணியிருந்தது வந்து கோல்டன் மெடோஸ் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து பூல் வில்லாவோட அட்டாச் ஆகி வரும். ஸோ காமன் பூல் தான். ஸோ நாங்கள் வந்து இந்த ரெசார்ட் புக் பண்ணதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் என்னென்னா, இது வந்து ரொம்ப நியூ ரெசார்ட். ஸோ 8 months தான் ஆகுது. இங்கேயே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்மால் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால கிச்சன் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பெரிய கிச்சன் அந்த மாதிரிலாம் இருக்காது. நாங்கள் மேக்ஸிமம் வந்து நம்ம ரூமில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இல்லை நான் ரூமில் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த பூல் பக்கத்துலேயே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்மால் டைனிங் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம வந்து ஃபுட் ஆர் லஞ்ச் வந்து நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். ஹில் ஸ்டேஷன் வரை கேட்கவே வேண்டாம். சுற்றி வந்து நல்லா செம்ம டயர்டாயிட்டேன். நல்லா
ஆன் தி வேலே வந்து வாட்ஸ்அப்பில் வந்துட்டு எங்களுக்கு லஞ்ச் மெனு வந்து அனுப்பிட்டாங்க. ஸோ நாங்கள் லஞ்ச் வந்து ப்ரிப்பேராக வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். வெல்கம் ட்ரிங்கோட நம்மளை வந்து வெல்கம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ரூம்குள்ளே குயிக்காக போயிடலாம். ஸோ உள்ளே என்ட்ரு ஆனோடனே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காஃபி ஸ்டேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன வாஷ் ஏரியா மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டிவி ஸ்பேஸ். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஷோஃபா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு பிக் ஷோஃபா வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது பக்கத்துலேயே வந்து ஒரு டைனிங் டேபிள் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ரூஃப் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து எங்களுக்கு ஓப்பனில் கொடுத்துருந்தாங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறனால எங்களுக்கு சிமிலராக வந்து 2 சைடும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி 2 சைடு. ஸோ நீங்கள் ஒரு ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நடுவில் வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம அப்ஸ்டர்ஸில் வந்து ரூம் இருக்குது. ஸோ அதை குயிக்காக வந்து பார்த்துடலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே இந்த ஒரு வாஷ் ஏரியா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த வாஷ் ஏரியாவில் வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஜிங்க் வித் டாய்லெட். ஸோ நீங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல்லேருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு வாஷ் ஏரியா இருக்குது. ஸோ அங்கே கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே அப்ஸ்டர்ஸ் வந்து குயிக்காக வந்துடலாம். ஸோ ரூம் பார்க்க நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ வந்து இன்ஸ்டாவில் பார்த்த மாதிரியே இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ரூம் வந்து நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்ஸ்டாவில் நான் எப்படி பார்த்துருந்தேனோ நீட்டாக நான் அந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்துருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து மெயினாக வந்து பாத்ரூம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். ஸோ அதே மாதிரி நான் எதிர்பார்த்த மாதிரி ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ வெளியே போனோம் அப்படின்னா கிச்சன் அண்ட் பாத்ரூம் இது வந்து நீட்டாக இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஸோ அதே மாதிரி பாத்ரூம் வந்து ரொம்பவே நீட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு பெரிய மிரர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ வாஷ்ரூம்குள்ளேயே இருந்துச்சு. ஸோ வெளியவும் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய மிரர் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய மிரர் நம்ம வாஷ்ரூம்லேருந்து வெளியே வரும்போது அதுக்கு சைட்லேயே வந்துட்டு நம்மளுக்கு வேர்ட்ராப் கொடுத்துருந்தாங்க. வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா பால்கனி வியூ செம்மையாக இருந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்ல வந்துட்டு ஈவினிங் டைமில் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வெளியே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 2 சேரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ உட்காந்து இந்த வியூவை அப்படி பார்த்துட்டே இருக்கலாம். வெளியே எங்கேயுமே போக வேண்டாம். ஸோ இங்கேயே வந்து பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் ஏதாவது ஸ்நாக்கு இல்லை டீ காஃபி அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே அதை சாப்பிட்டுட்டே இந்த வியூ பார்த்துட்டே இருந்தாலே போதும். ஸோ அதுவே நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வியூ வந்து கீழே பார்க்க இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ரைட் சைடில் தான் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ நாங்கள் காமிச்சேன் இல்லையா, ஸோ அது வந்து ரைட் சைடு நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். கீழே வந்து பார்க்கும்போது லன்ச் ரெடியாக இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு வந்து இது வந்து ஒரு ரெசார்ட் ஃபீலே இல்லை, ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஸ்டே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சாங்க. பட் ஃபுட் வந்து எனக்கு வந்து ஸ்டே அளவுக்கு ஓகேவான்னு கேட்டால் இல்லை. ஃபுட் வந்துட்டு மாடரேட்டாக இருந்துச்சு. சில ஐட்டம்ஸ் நல்லா இருந்துச்சு, சில ஐட்டம்ஸ் மாடரேட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஸோ எல்லாமே பேலன்ஸ் ஆகிட்டு கடைசியில். ஸோ ரொம்ப நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது, நம்மளுக்கு வந்து ஓகேவாக தான் இருக்கும். ஆக்சுவலி வந்து நான் சொல்ல போனோம் அப்படின்னா நான் வந்து வெஜிடேரியன் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். பட் ஆனால் அந்த ரெசார்ட்டில் வந்து வெஜிடேரியன் ஆப்ஷனே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பீஃபு சிக்கன் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் பீஃபும் சாப்பிட மாட்டேன். ஸோ பீஃப் லவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பேபிக்கு வந்துட்டு காஃபி ஸ்டேஷன் மாதிரி இருந்துச்சுன்னு கீழே காமிச்சேன் இல்லையா, ஸோ அங்கேயே வந்து நான் ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இண்டக்ஷன் ப்ரெஷர் பேன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பிளேஸு. ஸோ அதில் வந்துட்டு எனக்கு நோ ஒரிஸ் டென்ஷனே இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு ஃபுட் வந்துட்டு நம்மளுக்கு ரெடி பண்ணுறதுல வந்துட்டு இங்கே வந்து ப்ராப்ளமே இல்லை. வர வழியிலே பேபி ஹக் இருந்துச்சு. ஸோ ஆன் தி வேல ஸோ அங்கேயே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு செம்ம காற்று. ஸோ மார்னிங் வந்துட்டு என்னால் வீடியோ எடுக்கவே முடியல. ஸோ ஃபோன்லாம் பறந்து கீழே விழுந்துருச்சு. பட் தேங்க் காட் எதுவும் ஆகலை. ஸோ பால்கனிலேருந்து கீழே விழுந்துருச்சு ஃபோனு ட்ரைபேடில் வைக்கும் போது. ஸோ பயங்கர காற்று. அப்படியே உங்கள் ஹாட் ட்ரிங்க் என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த வியூ சான்ஸே இல்லை. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. ஷார்ப்பாக 8:30க்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு. ஆப்பம், எக், வாட்டர்மெலன், பன் பட்டர் ஜாம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்பம்க்கு டச்சிங்க்கு வந்து ஒரு ஒயிட் கிரேவி வித் சிக்கன் சம்திங் லோட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் காஃபி வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாது, யூ ஹேவ் டு ஆர்டர். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு ராகியும் வந்துட்டு மார்னிங் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி தான் பர்த்டே. இப்போ என்ன பிளான் அப்படின்னா இங்கே வந்து வேகமேனில் ஒரு 2-3 ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பிளான். நான் ஆன் தி வேலே வந்து கேக் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஈக்கல் சம்திங் ஒரு ஷாப் வந்து நான் வரும்போதே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோவில் அங்கே தான் வாங்கினேன். வேறு எந்த ஷாப்புமே நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, நான் இதில் வந்து பேபி ஃப்ரெண்ட்லி கேக்ஸ்லாம் வேறு இன்ஸ்டாவில் பார்த்து வச்சுருந்த பேஜஸ். ஆனால் இங்கே டெலிவரி பண்ணுற ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ அவங்க வந்து நம்ம ஐஸ் கேக்குங்கிறனால நம்ம ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது அப்படிங்கிறனால சரி ஓகே அப்படி ஃபைனலி கேரளாலே வாங்கியாச்சு. இப்போ பைன் ஃபாரஸ்ட் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு மெடோஸ் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன பார்த்தோம், என்னமோ பார்த்தோம் மறந்துட்டேனே. கிளாஸ் பிரிட்ஜ் போனோம்.
கிளாஸ் பிரிட்ஜ் போனோம். ஸோ அந்த ஸ்டோரிலாம் நான் வந்து ரெடியாகிட்டே சொல்கிறேன். ஸோ அதுக்கு அப்படி நானும் டைம் ஆகிடுச்சு. ஸோ 5:30 ஆகிடுச்சு. 6 o'clock வர சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ½ an hourல சீக்கிரம் எப்படி ரெடி ஆகிறேன் அப்படின்னு பார்த்துட்டு நான் அப்படி வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னா மெடோஸ் வந்து செம்ம வெயில், எல்லாமே கொஞ்சம் வெயில் தான். ஈவினிங் வந்துட்டு எங்களுக்கு வந்து குளிராக இருந்துச்சு, நல்லா கூலாக இருந்துச்சு. பட் வந்துட்டு மார்னிங் வந்து நல்லாவே வெயில் இருக்குது. இந்த ரெசார்ட்டில் வந்துட்டு அவ்வளோ வெயில் தெரியல ஆக்சுவலி. பட் ஊருக்குள்ளே போனால் கொஞ்சம் வெயில் தெரியுது. வரீங்க அப்படின்னா வெயில் இல்லாத டைமாக பார்த்துவாங்க. ஸோ நவம்பர் டிசம்பரில் கண்டிப்பாக வந்துட்டு வெயில் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. நல்ல பனி இருக்கிற சீசன் வந்தோம் அப்படின்னா வாகமன் வந்துட்டு உங்களுக்கு மூணாறு, அந்த ஊட்டி, கொடைக்கானல் வைப் இருக்கும். பைன் ஃபாரஸ்ட்டில் ஓரளவுக்கு எல்லா கடையிலுமே நல்லா இருந்துச்சு. பைன் ஃபாரஸ்ட்டும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஊட்டி கொடைக்கானலை விட இது வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கும். நல்லா நம்ம கிளைம் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். டீனேஜர்ஸ்லாம் சீக்கிரம் ஏறிடுவாங்க. பட் வந்துட்டு பெரியவங்களாம் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் இறங்க கஷ்டம். அது வந்து கொஞ்சம் இது. பட் ஆனால் நல்லா இருந்துச்சு, பிளேஸ் சூப்பராக இருந்துச்சு. அட் அ டைமில் எல்லாரையும் வந்து அலோவ் பண்ணுறதில்ல கிளாஸ் பிரிட்ஜில். ஸோ கொஞ்சம் மெம்பர்ஸ் அலோவ் பண்ணுறதுனால 2 hours எங்களுக்கு வெயிட்டிங் வந்துச்சு. அண்ட் கேரிங் பேபியும் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பேபி வாக்கிங் பேபியாக இருந்தால் மட்டும்தான் அலோடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலி வந்துட்டு நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ வந்துட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கீழே போயிடலாம். ஸோ இப்போ வந்து ஹேர் டூ மட்டும் நம்மளுக்கு பண்ண முடிஞ்சு போயிடும். என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு எனக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து வாங்கியிருந்தாங்க, ஆல்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலி நான் வியர் பண்ணியிருக்க செயின் கூட வந்துட்டு ஸோ இந்த ஒரு இன்ஃபினிட்டி செயின் தெரியுதான்னு தெரில. இந்த இன்ஃபினிட்டி செயின் இருக்கு இல்லையா, ஸோ இதுவும் வந்துட்டு இதில் இருந்த செட் தான். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வருது. இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு 4 boxes வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒவ்வொரு பாக்ஸ் லிஸ்ட்லேயும் வந்துட்டு ஒன்று இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஸ்டே க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த செயின். அப்புறம் பி அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்புறம் ஒரு இயரிங்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஒன்று நம்பி ஆட் பண்ணிடுவோம். ஓகே, நம்மளை வந்து ரெசார்ட்லேருந்து கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நம்ம வந்து குயிக்காக ரெடி ஆகிடலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க அவன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். அங்கே எல்லாம் சுற்றிட்டு வந்ததுனால ஒரு டயரில் தூங்கிட்டு இருக்கான். அவங்க பலூன்லாம் பறந்துடும், சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ வெளியே வந்து நல்ல காற்று இருக்குது. ஓகே, ஸோ அவனோட ட்ரெஸ்க்கு வந்து கலர் மேட்ச் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் 2 பேரும் வந்து ட்ரெஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து நான் ஒரு இன்ஸ்டா பேஜில் இருந்து வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இந்த கலர் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்கல. ரொம்ப தேடி கடைசியில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ போகிறதுக்கு முந்தின நாள் தான் எனக்கு ரிசீவ் ஆச்சு. அண்ட் அங்கே ரெசார்ட்டில் வந்துட்டு சிம்பிளாக வந்து டெக்கார் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தோம். ஸோ அவங்களும் வந்து நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்து செக் அவுட் டே. ஸோ வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பேக் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்விம்மிங் பூலில் வந்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். பட் குட் திங் என்ன அப்படின்னா எங்களை வந்து அவங்கள ரொம்ப ரஷ் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டு கெஸ்ட்டு ஸ்டேயிங் இல்லையா என்னன்னு தெரில. பட் வந்துட்டு நாங்கள் மெதுவாக தான் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேக் பண்ணி ஸோ பேபிலாம் வச்சுருக்கனால ஸோ அவங்களுக்கு ஃபுட்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் வந்து கிளம்பி போனோம். கேரளா போனால் மிஸ் பண்ணாமல் மறக்காமல் வாங்கிட்டு வர ஒரே விஷயம் ஸ்பைசஸ். ஸோ ஸ்பைசஸ் வந்து கண்டிப்பாக கேரளா போனால் மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். குவாலிட்டி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டியில் இருக்கும் எல்லாமே. ஸோ போகும்போதும் நாங்கள் வந்து அந்த கேக் வாங்கின ஷாப்லேயே வந்து சாப்பிட்டுட்டோம். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் தான் எனக்கு கொஞ்சம் ஓகேவாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் அங்கேயே சாப்பிட்டுட்டோம். மீல்ஸுமே வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆத்தென்டிக் அந்த கேரளா ஸ்டைலில் இருந்துச்சு. ரைஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து அந்த ரெட் ரைஸ், மிச்சப்படி எனக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிரியாணி வந்து ஓகேவாக இருந்துச்சு. மிச்ச கடையை கம்பேர் பண்ணும்போது ஓகே. எனக்கு வந்து அனோக்கி அப்படின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து இங்கே ரொம்ப வைப் கொடுத்து வச்சுருந்தாங்க யூடியூப்பில். ஸோ அங்கே வந்து அந்த லெவலெல்லாம் இல்லை. பட் வந்துட்டு இங்கே வந்து ஃபுட் நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஆனால் இங்கே வந்து ஒரு 50 km
கிலோமீட்டர்ஸோ சம்திங் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷாப் ஸோ அது வரைக்கும் சாப்பிடாம இருந்து வெயிட் பண்ணி சாப்பிட்ட பிளேஸ் அது. புனலூர் வழியாக போகிறீங்க அப்படின்னா அந்த ரெஸ்டாரண்ட் தாண்டி தான் போவீங்க. ஸோ அங்கே வந்துட்டு உங்களுக்கு சில் பண்ணிட்டு கூட நம்ம போகும்போது போகலாம். அங்கே ஸ்நாக்ஸ்லாம் பயங்கர யூனிக்காக இருந்துச்சு. அப்புறம் இந்த டீ பவுடர் ஸ்பெசிஃபிக்காக இந்த பிராண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து ஒரு பேகும் வந்து நான் வந்து வாங்கியிருந்தாங்க. அது வந்து பைன் ஃபாரஸ்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த பேக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பேக்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா பைன் ஃபாரஸ்ட்டில் போய் ஷாப்பிங் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வந்து ஸ்டே கனெக்டடாக இருங்க.